இந்த காலை வேளையிலே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்த ஆண்டவரை துதிப்போமா? துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே எழுந்தருளுங்க பரிசுத்த ஆவியானவரே. Holy Spirit, arise in the midst of us. Arise in the midst of us this morning. இந்த காலை வேளையில் எங்களுக்குள்ளே எழுந்தருளுவீராக என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம். நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே. இங்கிருந்து நாங்கள் செல்லும்போது ஆண்டவரே தேவ மகிமையின் பிரசனத்தினால் நிறைந்தவர்களாய் நாங்கள் செல்ல ஆண்டவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், போதுமானவர், கிருபையுள்ளவர், 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 கிருபையுள்ளவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆரம்ப ஜெபமாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஜாயம்மா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் ராஜா. இந்த உபவாச நாள் ராஜா நியமித்திருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நோக்கத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. அதை நீர் அறிவீர் ராஜா. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஒவ்வொருவரையும் ராஜா உடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க ராஜா. அநேகருக்காகவும் தேசத்துக்காகவும் ராஜா, குடும்பங்களுக்காக ராஜா நாங்கள் விண்ணப்பம் பண்ணோம், ஜெபிக்கவும் எங்களுக்கு ஜெபாவினால நிரப்புங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ராஜா இந்த பிரதேசத்துக்கு ராஜா நீர் வந்து இருந்திருக்கப்படியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உடைய சித்தம் நிறைவேறுவதாக உடைய சித்தம் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை அளிப்பீராக ராஜா. நிறைய ஜனங்களின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, இருதயத்தில் உணர்த்தப்படுவார்களாக. அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ண எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீங்க. சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் காட். இந்த உபவாச நாள் குறிப்பாக இது அதிகமாய் நம்முடைய அர்ப்பணிப்பு சார்ந்ததாய் இருக்கட்டும், நம்மளை நாமே அர்ப்பணிக்கிறதாய் இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேறு, உபவாச நாள்னா என்னன்னா நம்மை நாமே என்ன செய்கிறது, அர்ப்பணிக்கிற நாள் தேவ சமூகத்திலே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆராதனையும் ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனையாக இருக்கட்டும். நம்மளை லோட் பண்ணால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். நமக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தால் தான் அந்த மாற்றம் அடுத்தவங்களை போய் ஆசீர்வதிக்கும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஸோ இந்த ஆராதனை அப்படிப்பட்டதாய் இருக்கட்டும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சும்மா வெறுமையாக உட்கார்ந்துருக்கவே வேண்டாம். கைத்தட்டி ஆராதிங்க. எப்படி உங்களுக்கு விடுதலை ஆராதிக்க முடியுமோ ஆராதிங்க. பிரைஸ் காட். இந்த ஆராதனை நேரத்தில் அபிஷேகம் பெறாதவர்களே தேவன் அபிஷேகிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். வரங்களினாலே நிரப்ப வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆராதனையின் நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். என் வாழ்க்கையில் இந்த ஆராதனையின் நேரத்தில் தான் ஆண்டவர் பல விஷயங்களை என்னை ஆசீர்வதிச்சார். ஸோ இந்த ஆராதனை நேரம் வெறுமையான நேரம், சும்மா ஒரு பாட்டு பாடுற நேரமாக நினைக்கவே வேண்டாம். பாடல் இல்லை ஆராதனை. ஆமென். பாடல் இல்லை ஆராதனை, இசை இல்லை ஆராதனை. ஆனால் ஆராதனையில் பாடல் இருக்கிறது, இசை இருக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை இருதயம் சார்ந்தது. அப்படி இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகணும். உங்களுக்கே தெரியும், நான் உண்மையாக ஆராதிக்கிறேன். அந்த நிலைக்கு வரும் வரைக்கும் உண்மையாக ஆராதிப்போம். அடுத்தவங்க யாரையும் பார்க்க வேண்டாம். நானும் முன்னாடி இருக்கிற உங்கள் யாரையுமே பார்க்க போகிறது கிடையாது. நீங்களும் முன்னாடி இருக்கிற என்னையை பார்க்கவே வேண்டாம். நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் நல்லவர், அவர் மட்டும்தான் வல்லவர். ஓ ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் போதுமானவர். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ராகா பாஷாந்தூரா பாபா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
பரிசுத்தமானவர். யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுக்கிறோமோ ஆவியானவர் நமக்குள் வந்து கிரியை செய்ய போறார். இந்த நாள்ல இருந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறோம். ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, பலியாய் நான் தருகிறேன். நீங்க வந்து எனக்குள்ளே ஆளுகை செய்யுங்க. என் சரீரத்தை, என்னுடைய இருதயத்தை, அல்லேலூயா, என் சகலத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆண்டவரே, என்னுடைய ஆற்றல் என் பேச்சாற்றலா இருக்க வேண்டாம், என் பலனா இருக்க வேண்டாம், என் ஞானமா இருக்க வேண்டாம், என் மனித செல்வாக்கா இருக்க வேண்டாம், என் அறிவா இருக்க வேண்டாம். என்னுடைய ஆற்றல் பரிசுத்தாவியானவராய் இருங்க. என்னுடைய ஆற்றலை ஒன்றுமில்லாமல், அல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். எனக்குள்ள இருந்து நீங்க வெளிப்படுங்க. உங்க ஆற்றல் என்னுடைய ஆற்றலா இருக்கணும் ஆண்டவரே. ஓ ராகாதரபா சந்துரபாபா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடும் உருமாற்றும், என்னை உடைத்து வீடும் உருமாற்று. சொல்லுங்க, என்னை உடைத்து வீடும் என் பெருமைய, என் அகந்தைய, ஓரா கமாஷா, உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. என்னையும் கையில எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எஜமானனே, என்னையும் ஒரு கருவியாய் உங்க கையில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க பயன்படுத்துறதுக்கு தடையா எதெல்லாம் எனக்கிட்ட காணப்படுகிறதோ அதெல்லாம் உடைச்சு போட்டிருக்க. என்னுடைய பெருமை, என்னுடைய அகந்த, எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருக்க. ஜப நேரத்தில் என்னை உடைச்சிருக்காண்டவரே, என் சுயத்தை உடைச்சிருக்காண்டவரே, என் சுயத்தை உடைச்சிருக்காண்டவரே, பெருமையை உடைச்சிருக்காண்டவரே. பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும். ஓ, எப்படி ஒரு நிலத்துல தேவையில்லாத கல்லு கட்ட களைகள் எல்லாத்தையும் எடுத்து பிடுங்கி போட்டுட்டு நல்லா உழவு செய்து நல்ல நிலமா, விதைக்கிறதுக்கு ஏற்ற நிலமா ஒரு நிலத்தை மாற்றி அதுல விதைச்சு அதுல பயிர் செஞ்சு அறுவடை மிகுதியாய் எடுக்கிறாங்களோ அத மாதிரி பயனில்லாத இந்த நிலத்தை நீங்க பண்படுத்துங்க. முதல்ல பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் ரத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ இயேசுவின் ரத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்றீங்களா? இயேசுவின் ரத்தத்திற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல உமக்கு பிரியம் இல்லையோ, என்கிட்ட அசுத்தம் இருக்கோ, ஹல்லேலூயா,
எந்தெந்த பகுதிகளிலே உமக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகளெல்லாம் உண்மை நான் எதிர்க்கிறேனோ அந்த இடங்கள் எல்லாம் பண்படுத்தி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ராகாபா ஷாஞ்சுராபா, பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆமாண்டவரே, சில நேரங்கள்ல என் நினைவெல்லாம் உங்க நினைப்பே கிடையாது. பேருக்கு சொல்லிக்கிறேன் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு, ஆனா என்னுடைய நினைவு எல்லாம் வேற எங்கெங்கேயோ இருக்கு. எப்படி பணத்தை பார்க்கலாம், எப்படி உதவியை நாடலாம், எந்த மனுஷன்கிட்ட போய் உதவி கேட்கலாம், அப்படித்தான் இருக்கு என் மைண்ட்ல. எப்படி இந்த காரியத்திலிருந்து தப்பிக்கிறது, என் சுயமுயற்சி, மனுஷங்க ஆலோசனையும் நான் கேட்கிறேன். என் நினைவெல்லாம் வேற ஏதோ நினைப்பு, உங்க நினைப்பே என்கிட்ட கிடையவே இல்லை. அல்லேலூயா. ஆனா இந்த ஆராதனையில என் நினைவெல்லாம் உங்க நினைவாய் மாறட்டும், என் பேச்செல்லாம் உங்க பேச்சா மாறட்டும். நாள் முழுவதும் என்னை வழி நடத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், என்னை நாள் முழுவதும் நீங்க வழி நடத்துங்க. உங்க விருப்பத்தை நான் செயல்படுத்தணும். உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ உங்க ஆசையை அந்த நாள் முழுவதும் நான் நிறைவேற்றுவதற்கு என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் சுய சித்தத்தில், என் சுய இஷ்டத்தில் போய் நானா எங்கேயாச்சும் போய் சிக்கிக்காம, அல்லேலூயா, உங்க விருப்பத்தை இந்த பூமியில நிறைவேற்ற ஆண்டவரே கிருபை தாங்க. உங்க விருப்பத்தில் சந்தோஷம் இருக்கு. உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றும் போது எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றும் போது அதுல நன்மை தான் இருக்கும், அதுல தீமை இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஓ ரகாந்துரா பாலாராந்துரே பெபே, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுவதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுவதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும் ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவர், என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. பலி
பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. என்னை ஆளுகை செய்யும்படியாய் இந்த காலை வேளையிலே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பலியாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஓரே அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. எத்தனை பேருக்கு அதிசயம் வேணும்? எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வேணும்? சொல்லுங்க. ஆறுதல் நாயகனே. ஒரு முறை கூட. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. காயம் கட்டுங்க கர்த்தாவே. ஏதோ மனசுல ஒரு ஓரத்துல ஒரு காயம் இருந்துகிட்டே இருக்கு ஆண்டவரே, ஒரு காயம் இருந்துகிட்டே இருக்கு ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு ஓரத்துல இந்த காயம் இருந்து என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு? அல்லேலூயா. அது யாரோ ஒருத்தவங்க உங்களை புண்படுத்தின காயமா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதோ நன்மை செஞ்சு அதுக்கு தீமை அனுபவிச்ச காயமா இருக்கலாம். தப்பான பேரு, அல்லேலூயா, தப்பா குற்றம் சாட்டப்பட்ட காயமா இருக்கலாம். ஆலயத்தில் இருக்கிறவர்களா இருந்தாலும், ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும், உங்களுடைய காயத்தை பரிசுத்த ஆவியானவராலே மாற்ற முடியும். இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போமா? என் காயம் கட்டும் கர்த்தாவே, என் கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, என் கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே. ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. என் சுய இஷ்டத்துக்கு ஓடி ஆண்டவரே, நான் துன்பப்பட்டது போதும், நான் கண்ணீர் விட்டது போதும், நான் கஷ்டத்தை அனுபவிச்சது போதும். எனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாய் என்னை இந்த ஆராதனையிலே உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்கள் தான் என்னுடைய ஆற்றல், நீங்கள் தான் அல்லேலூயா எனக்குள் இருந்து என்னை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுகிறீர். நீங்கள் தான் எனக்கு பலன் தரீங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராக இருக்கிறீங்க. இந்த ஆராதனை வேளையிலே ஆவியானவரே,
எங்களை முற்றும் முடிய உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் கரத்தில் எங்களை தருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே ஆண்டவர் புதிதாய் தாயாரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் இந்த ஜெபத்தில் ஜெபிக்கும்படியாய். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நம்ம நல்ல ஜெபம் பண்ணோம். எல்லாத்துக்காகவும் ஜெபித்தோம். அரசியல்வாதிகளுக்காக ஜெபித்தோம். பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டருக்காக, மருத்துவத்துறைக்காக, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, ஏர்ஃபோர்ஸ்க்காக, நேவிக்காக, ஆர்மிக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாய் ஆண்டவர் ஒவ்வொரு துறையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட். வேதம் சொல்கிறது நம்ம எப்படி ஒரு சுகமான நல்லொழுக்கமுள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படியாக அதிகாரிகளுக்காக நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நல்ல ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கம். எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கு சரியாக ஞானமாக செய்வாங்கன்னா எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த உபவாச கூட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தெரிந்தவங்களை கூப்பிடுங்க, அவங்க வந்து ஜெபிக்கட்டும். இந்த உபவாச ஜெபம் மட்டும் எந்த ஒரு சபை பாகுபாடும் அற்றது தான். ஆக்சுவலி நம்ம ஜெபிக்க விரும்புகிறவர்கள் வந்து ஜெபித்து நம்ம சர்ச் பக்கத்தில் இருக்கவங்க ஜெபிச்சுட்டு அவங்க போக முடியும். அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க நிச்சயமாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அதுதான் நம்முடைய விருப்பமும் கூட. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் பேசி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்கிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா சத்தமா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அல்லேலூயா. இது பாருங்க, ஒரு அற்புதமான காரியம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு 3 முக்கியமான கிறிஸ்தவ ஒழுக்கத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்டியன் டிசிப்ளின். தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இவைகள் 3ம் மிக முக்கியமான ஒழுக்கங்கள் என்று கருதப்படுகிறது. இயேசு இதை குறித்து பேசுகிறார். முதலாவது தான தர்மம் கொடுக்கிறதை குறித்து பேசுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனங்களில் வாசிச்சிங்கன்னா தான தர்மம் நம்ம என்ன செய்யணுமா, செய்ய வேண்டும். அந்தரங்கத்திலே அதை செய்ய வேண்டும். அடுத்தவங்க பார்க்குற மாதிரி செய்யக்கூடாது. தம்பட்டம் அடிக்க கூடாது. செய்கிறத இடது கை செய்கிறத வலது கைக்கு தெரியாமல் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் தான தர்மம் செய்வது ஒரு ஒழுக்கம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய கைகளை திறக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். கையை திறக்கணும்னா முதல்ல மனசு திறக்கணும். அநேகருடைய மனசு திறக்காதனால தான் கை என்ன செய்ய மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. முதல்ல இங்கே திறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரிமோட் மாதிரி கையை என்ன செஞ்சிடும், திறந்துடும். அல்லேலூயா. கொடுக்க தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். இது கிறிஸ்தவ ஒழுக்கம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையான விசுவாசி என்கிறவன் கொடுக்கக்கூடிய மனம் உடையவனாக அவன் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்ய கட்டமைப்புக்கு கொடுக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. மனசு கொடுக்கிறதா இருக்கணும். ஏன் கொடுக்கிறதுனா, அல்லேலூயா, ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குன்றது அதிலே தெரிஞ்சிடும். பாருங்கள், வசனம் சொல்கிறது, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்குமா. அல்லேலூயா. பாருங்க, நான் ஆண்டவரை பொக்கிஷமாக நினச்சா பணம் எனக்கு பெரிய பொக்கிஷமாக தெரியாது. அல்லேலூயா. கொடுக்கிறவர் எனக்கு பொக்கிஷமாக இருந்தால் அவர் எனக்கு கொடுத்தது பொக்கிஷமாக தெரியாது.
இதை ஒரு பொருட்டாவே நான் கருதவே மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் நான் இதை கொடுத்தா எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார் என்கின்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும். ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை உடையவன் தான். அல்லேலூயா. 100 வயதில் ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. 25 ஆண்டுகள் காத்திருந்து தேவ வாக்குத்தத்தம் கிடச்சி 25 ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறான். பிரைஸ் காட், ஈசாக்கு. ஆனால் அவனை டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. நீ இப்போதும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், ஆமாம், அவனை கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு மலையின் மேலே நீ என்னச்சி பலியிடுன்னு சொன்ன உடனே இவர் உடனே கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையிலேயே. நீங்களும் நானும் அதை செஞ்சுருப்போமான்னு தெரியல, உடனே கிளம்பிட்டார். இதுதான் ரகசியம் பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவைகள் தான் ரகசியம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ரகசியம் இருந்தது. அல்லேலூயா. உடனே போயிட்டேன். நானாக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன். போங்க ஆண்டவர் என்றிருப்பேன். போங்க ஆண்டவரே, 25 வருஷம் நான் காத்திருந்து நான் வாங்கியிருக்கேன், கொடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னா பிடுங்கியிருக்க மாட்டார் உண்மையிலே. ஆனால் என்ன அதில் தெரியுதுன்னா, என் பொக்கிஷம் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சு போயிடும். என் பொக்கிஷம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியத்தின் மீது, பொருளின் மீது, பிள்ளையின் மீது இருக்கிறது. கொடுத்தவர் எனக்கு பொக்கிஷம் கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு பொக்கிஷம் யாராக இருந்தார்? தேவன் தான். அல்லேலூயா. என்ன அவர் விசுவாசிக்கிறார்னா, 100 வயசில் எனக்கு ஒரு குமாரனை அவராலே கொடுக்க முடியும் என்றால் அவர் சொன்ன மாதிரியே நான் போய் பலி செலுத்திடுறேன். எனக்கு பொக்கிஷம் கிடையாது. என் இருதயம் இது மேலே கிடையாது, என் இருதயம் அவர் மேலே இருக்கு. என்ன ஒரு ஹார்ட்டு பாருங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கான ஒரு முக்கியமான வழிமுறை இது. பொக்கிஷம் ஆண்டவராக தான் இருக்கணும். கொடுத்தவர் தான் எனக்கு பொக்கிஷம். அவரால் கொடுக்கப்பட்டது எனக்கு பொக்கிஷம் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு பணம் அவங்க பொக்கிஷமாக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, பணம் வந்த உடனே மனது மாறிடுது. பணம் வராததுக்கு முன்னாடி கஷ்டத்தில் இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது பாருங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே இதை கொடுப்பீங்கன்னா நான் இப்படி செய்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், தான தர்மம் பண்ணுறேன் எல்லாம் சொல்லுவாங்க. பணம் வந்துருச்சுன்னா கை மூடிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய இருதயம் அவங்களுடைய பொக்கிஷத்தின் மேலே தான் இருக்குது. அவங்க பொக்கிஷம் பணமாக இருக்குது. ஆபிரகாமை போல் எனக்கு கொடுத்தவர் அவர் கொடுக்க சொன்னார்னா, நான் கொடுத்தா எனக்கு அவர் திரும்ப கொடுப்பார். 100 வயசில் குமாரனை கொடுப்பார் என்று சொன்னால் 150 வயசுலேயும் அவர் கொடுக்கணும்னு நினச்சா எனக்கு கொடுப்பார். அவரால் முடியும் என்கின்ற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. ஸோ இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி தான தர்மத்தை குறித்து சொல்லுகிறது. ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் கொடுக்கக்கூடிய மனநிலை உடையவர்களாக இருக்கணும். எனக்கு 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 என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கொடுக்க கொடுக்க தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இறக்க இறக்க தான் என்ன செய்யுமா கிணறு ஊறும் அப்படின்வாங்க. தண்ணியை கோரி இறக்க இறக்க தான் அந்த கிணறுலேருந்து புது தண்ணி அது ஊறி நிரம்ப ஆரம்பிக்குமா. ஸோ நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளும் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். ஆமென். ஏதாவது நம்ம மூலமாக பிறருக்கு ஒரு ஆசீர்வாதம் போயே தீரணும். அல்லேலூயா. அதான் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நேரடியாக நம்ம ஆலயத்திலேருந்து செய்தி கேட்கிறவர்களுக்கும் ஆன்லைனில் இந்த செய்திகளை கேட்கிறவர்களுக்கு இதை சொல்கிறேன். முக்கிய ஒழுக்கம். என் மூலமாக, ஆண்டவருடைய பிள்ளையாகிய என் மூலமாக யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு நன்மை செல்ல வேண்டும். அதுதான் ஒரு கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இரண்டாவது, அவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து பேசுகிறார். மூன்றாவது உபவாசத்தை குறித்து பேசுகிறார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஜெபிக்கிறவனாய் இருக்கணும். மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளை உபவாசிக்கிறவனாக இருக்கணும். இது என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். இன்றைக்கி உபவாச ஜெபத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் உபவாசிக்கிறோம் அப்படின்னா, நான் உண்ணாவிரதம் இருந்து ஆண்டவரை ஏதோ செய்ய வைக்கிறது இல்லை உபவாசம். அநேகர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் என்னத்தையோ செஞ்சு கர்த்தர் கையை முறித்து இதை செய்யுங்க அப்படின்னு நான் செய்ய வைக்கிறது மாதிரி நினச்சிக்கிறாங்க. கிடையவே கிடையாது. உண்ணாவிரதம் வேற, உபவாசம் வேற. உபவாசம் என்பது கடவுளை மாற்றுகிறது இல்லை. உபவாசத்தினாலே நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். இஸ் காட். பாருங்க, தேவன் ஒன்றை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வைங்க, யார் தடுத்தாலும் அதை கொடுத்தே தீருவார். தேவன் ஒன்றை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாருன்னு வைங்க, யார் சாங்ஷன் பண்ணாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். அவர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்ததை யாரும்
பூட்ட முடியாது. அப்படின்னா உபவாசத்தினாலே நான் ஒரு காரியத்தை தேவன்கிட்ட இருந்து சாதிக்க முடியாது. நன்றாக புரிஞ்சுக்கணும். கடவுள் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். அதை அவர் மாற்றிக்கவே மாட்டார். நான் ஏதோ ஒரு உபவாசத்தை போட்டு உருண்டு பிறண்டு அவருக்குள்ள இஷ்டத்தை மாற்ற என்னால் முடியாது. உபவாசத்தினால நான் என்ன செய்கிறேன்னா, என்னுடைய சுய விருப்பங்களை தேவனுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாற்றி அமைக்கிறேன். பிரைஸ் காட். ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு கீழ்ப்படுகிறது எனக்கு மனசு இல்லை. ஆண்டவர் ரைட் சைடு போக சொல்கிறாரு, ஆனால் எனக்கு மனசெல்லாம் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடு போகிறதுக்கு தான் இருக்குது பாருங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கதை கேட்டிருக்கீங்களா? பிரைஸ் காட். தேவ சித்தத்தை குறித்த ஒரு கதை. ஒரு பாட்டியம்மா கொய்யாப்பழம் விற்கிறவங்க. ஆமென். அவங்க கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு ஒரு கிராமத்துக்கு போவாங்களாம். 2 கிராமம் பக்கத்தில் இருக்குது. அது பாருங்கள், ஒரு இருவழி, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. இப்படி போனால் இந்த கிராமத்துக்கு போகலாம், லெஃப்டில் போனால் வேறு கிராமத்துக்கு போக முடியும். இது ஒரு ஜங்ஷன் மாதிரி. இவங்க காலையில் கொய்யாப்பழ கூடையை கொண்டு வந்து இந்த ஜங்ஷனில் நின்றுட்டு அவங்க ஒரு குச்சி வச்சுருப்பாங்களாம். அந்த குச்சி தூக்கி மேலே போடுவாங்களாம். அந்த குச்சி எந்த ரோட்டில் விழுகுதோ, எப்படி எந்த ரோடை காட்டி அது விழுகுதோ அந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சுருவாங்களா, அவங்க போயிடுவாங்க. அங்கே போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. குச்சி நேராக ரைட் சைடு பார்த்து விழுந்துருச்சுன்னா ரைட் சைடு கிராமத்துக்கு போயிடுவாங்க. லெஃப்ட் சைடு பார்த்து விழுந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு. இதுதான் அவங்களுடைய வழக்கம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்குது. நிறையா ஜனங்கள் கூடுற ஒரு திருவிழா நடக்குது. ஆனால் இந்த பாட்டியம்மா வந்துட்டாங்க. இப்போ முறையாக இவங்க என்ன செய்வாங்க, குச்சியை தூக்கி போடுவாங்க. இந்த குச்சி எந்த திசையில் விழுகுதோ அந்த திசைக்கு வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை லெஃப்ட் சைடு கிராமத்தில் திருவிழா நடக்குது. நிறையா மக்கள் கூட்டம். நிறையா மக்கள் வந்துச்சுன்னா கொய்யாப்பழம் சீக்கிரமாக என்ன ஆயிரும், விற்று போயிடும், சேல் ஆயிரும். இவங்க மைண்டுக்குள்ளே எங்கே போகணுன்னு ஆயிடுச்சு, இந்த கிராமத்துக்கு தான் போகணும். ஆனால் இவங்க குச்சை போட்டு பார்த்துட்டு தான் போகிறவங்க இல்லையா. இப்போ அந்த ஜங்ஷனில் நின்று குச்சி தூக்கி போட்டிருக்காங்க. அது ரைட் சைடு விழுகுது. சரியா? எப்பயும் ஒரே ஒரு முறை போடுவாங்க. அது எந்த திசை விழுகுதோ அந்த திசைக்கு போயிடுவாங்க. இது ரைட் சைடு விழுகுது. இவங்க இன்னொரு ஆட்டை போட்டு பார்ப்போன்னு போடுறாங்க. ரைட் சைடு தான் விழுகுது. திரும்ப திரும்ப போடுறாங்க, ரைட் சைடு தான் விழுகுது. கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்து லெஃப்ட் சைடு விழுக வரைக்கும் அவங்க போட்டு பார்த்து லெஃப்ட் சைடு விழுந்த உடனே அந்த ஊருக்கே போயிட்டாங்க. பாருங்கள், இது தேவ சித்தத்தையும் இப்படி தான் நம்ம சில வேளைகளில் செய்கிறோம். தேவனுடைய சித்தம் வேறு ஏதோ செய்கிறதா இருக்கும். ஆனால் நம்ம ப்ரீகன்சீவ்டு பிளான் ஒன்று மைண்டில் வச்சுருப்போம். இதுதான் இப்படி இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளாம் ஒன்று நினச்சி வச்சுக்கிட்டு இருப்போம். பாருங்கள், அதுக்கு தேவன் வலுக்கட்டாயம் பண்ணி நம்மளை அவர் சித்தத்தை செய்ய வைக்க மாட்டார். ஆனால் அவர் சித்தம் செய்வதற்கு எல்லா வழிமுறைகளையும் என்ன செய்வார். பிரைஸ் காட். அதற்கு ஒப்பு கொடுத்து போகும்போது பெரிய ஆசீர்வாதம் அந்த இடத்துல தான் காத்திருக்கும். நம்ம சுயத்தில் போய் இழுப்புண்டு போய் வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறானாம். ஒவ்வொரு மனுஷனும் சோதிக்கப்படுறதுக்கு காரணம்னா இவன் இழுப்புண்டு போய் இவனாக தான் போய் சிக்கியிருப்பான். பாருங்கள், ஆண்டவர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. ஸோ என்ன சொல்லுகிறேன், உபவாசம் என்பது தேவனை மாற்றுகிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உங்களிடமிருந்து எடுத்து போட்டுருங்க. நான் ஏதோ பண்ணி உருண்டு பிறண்டு உண்ணாவிரதம் இருந்து சில கம்பெனிலெல்லாம் முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க, சாப்பிடாமல் உட்காந்துருப்பாங்க. பாருங்கள், என்னென்னா ஏதோ ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி என்ன செய்யணுதை நிறைவேற்றணும். அதை நீங்கள் செய்கிற வரைக்கும் சாகும் வரை உண்ணாவிரதம்னு இருப்பேன். அது கிடையாது ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்னென்னா, என்னுடைய விருப்பங்களை என் ஆண்டவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நான் விட்டு கொடுக்குற ஒரு பக்குவத்தை கொண்டு வரணும்னா என்னைய நானே என்ன செய்கிறேன், அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது, உபவாசம். ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் ஆண்டவரே. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஆனால் இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த மனநிலைக்கு உபவாசம் கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
எனக்கு இப்படி தான் இருக்குது ஆசை ஆண்டவரே, ஆனால் இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உபவாசம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் உபவாசம் இருக்கணும். உபவாசத்தை தவறுன்னு நான் சொல்ல கிடையாது, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. உபவாசம் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் உபவாசத்தின் நோக்கம் என்ன? தேவனை மாற்றுறதா, உங்களை மாற்றுறதா? என்னை மாற்றுவதற்காக நான் உபவாசிக்கிறேன் என்றால் அது நல்ல உபவாசம்தான். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த இடைப்பட்டதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு தான தர்மத்தை குறித்து பேசுகிறார், 3வது உபவாசத்தை குறித்து பேசுகிறார், இடையில ஜெபத்தை குறித்து பேசுகிறாரு. நீயோ ஜெபம் பண்ணும் போதுன்ட்டு அங்கே தான் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிட்டு வராரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் போய் உன் அறை வீட்டின் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை பார்த்து என்னச்சு ஜெபம் பண்ணு, அப்போது வெளியரங்கமாய் அவர் உனக்கு பலன் அளிப்பார் என்று சொல்கிறார். நம்முடைய ஜெபமும் தம்பட்டம் அடிக்கிறது இல்லை பாருங்கள். சிலவங்களுக்கு கூட்டத்தில் ஜெபிக்கிறது பிடிக்கும், தனியாக ஜெபம் பண்ணவே அதிலே தெரிஞ்சு போயிடும் பாருங்கள். கூட்டத்தில் 4 பேர் முன்னாடி ஜெபம் பண்ணுங்கன்னா சந்தோஷமாக ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் தனியாக அவங்க இருக்கும்போது ஜெபிக்க மாட்டாங்க. கேள்விக்குறி. ஆவிக்குரிய வாழ்க்கையை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னை கவனிக்கிறீங்களா என்ன? அல்லேலூயா. கூட்டத்தில் ஜெபம் வரும், தனியாக உட்காந்துருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் ஜெபிச்சா என்ன அப்படின்ற எண்ணம் வராது. அப்படிப்பட்டவர்கள் எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க? அவங்க என்ன ரீசனுக்கு ஜெபம் பண்ணுறாங்கன்னா, மக்கள் என்ன செஞ்சிடணும், பார்த்துடணும், பாஸ்டர் என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு யாராச்சும் சொல்லிடணும், அதில் ஒரு பெருமை. அல்லேலூயா. அப்படி கிடையாது. ஜெபத்தில் முதல் ஜெபம் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா பார்க்கும்படியா என்னுடைய தனிப்பட்ட விதத்திலே நான் ஜெபிக்க வேண்டும். இயேசு ஜெபித்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு தனித்து போய் ஜெபம் பண்ணார். ஜெப வாழ்க்கை இயேசுவிடம் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. பரலோக பிதாட்ட நம்ம ஜெபத்தினாலே தான் தொடர்பு கொள்கிறோம். ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற வழிமுறையை அவர் பேசும்போது பிரைஸ் காட் சொல்லி வராரு, நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு. அதில் தான் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பதைப் போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்ப பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஜெபத்தை நம்ம அப்படியே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அநேக இடங்களிலே இந்த கர்த்தருடைய ஜெபத்தை, இதை லார்ட்ஸ் ப்ரேயர்ன்றாங்க ஆங்கிலத்தில், கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுகிறாங்க. இதை பாரம்பரியமாய் மாற்றிவிட்டாங்க. ஸ்தோத்திர பலி புக்கு எடுத்து வச்சுக்கிட்டது, 100 எண்ணத்தை வாசிக்கணுன்றது தான் நோக்கம். நல்லா புரியுதா உங்களுக்கு? 100 ஸ்தோத்திர பலி சொல்லிடணும் அப்படின்ட்டு, அப்பா பிதாவை ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவை ஸ்தோத்திரம், ஜோதிகளின் பிதாவை ஸ்தோத்திரம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம எண்ணமெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் இருக்க 1 2 ஓடுதான்றது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்பா பிதாவே, அன்பின் பிதாவேன்னு இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மனது கவனிக்காது. இருக்கீங்களா என்ன? அப்பா பிதாவே, அப்பா பிதாவேன்னு சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் அப்பா பிதாவேன்று 1 2 3 4 100 ஓடிடுச்சு. ஆமென் ஸ்தோத்திரன்ட்டு ஓடிடுறது வெளியே. இப்போ 100 சொல்லணுன்றதுக்காக ஸ்தோத்திரம் சொன்னேன், ஸ்தோத்திரம் சொல்லணுன்றதுக்காக நான் ஸ்தோத்திரம் சொல்ல கிடையாது. அப்போ அதில் வேலை செய்யாது. அந்த ஸ்தோத்திரம் உண்மையான ஸ்தோத்திரமாக இருக்க முடியாது. கடமைக்கு என்ன செய்யக்கூடாது? மாரடிக்க கூடாது. கடமைக்காக ஏதோ ஒன்றை செய்வது கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டாது. அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி ஜெபமும் பாரம்பரியமாக மாறிடுச்சு நிறைய இடத்துல பாருங்கள். அந்த என் ஆத்துமாவை சொல்கிற நேரம் தான் பாருங்கள், தலை சீவுற நேரம், சேலை எல்லாம் ரெடி பண்ணி ஒதுக்கி விடுற நேரம், அது வரைக்கும் ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம். இந்த ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்ற ஒரு ஜெபம் பண்ணும்போது, இந்த வசனத்தை சொல்லும்போது குழந்தைய முகத்தில் சந்தோஷம் பாருங்க, ஆகா அவுத்து விட்டாங்கடா அப்படின்னு அதுக்குள்ள சந்தோஷம். இங்கே பாருங்கள், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும்போது தான் ஒருத்தவங்க அப்படி தலையெல்லாம் செட் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் செட் பண்ணி, யார் உண்மையாக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி ஜெபம் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் அது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 2-3 என்ன சொல்லும். எதை ஹார்ட்ல இருந்து நம்ம செயலையோ அது பாரம்பரியமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். பெந்தைக்கோஸ்தே சபையும் இன்றைக்கு
பல இடங்களில் நம்ம பாரம்பரியமாக மாறிட்டோம், நம்மளும் மாறிட்டோம். அல்லேலூயா. ஸோ எதையுமே விட்டு வைக்கல பாருங்கள். எல்லாமே சொல்லப்போனால் பாரம்பரிய சபையாக தான் மாறிடுச்சு. பாரம்பரியம்னா என்ன? இருதயம் இல்லை, கடமையை நிறைவேற்றுவது பாரம்பரியம். இருதயத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்றை செஞ்சு சர்ச்சுக்கு வந்தாச்சு, சண்டேனா சர்ச்சுக்கு போயாச்சுப்பா, முடிஞ்சிருச்சு. சர்ச்சில் ஆண்டவர் பேசினாரா, நீ ஆண்டவரை ஆராதிச்சியா, அதெல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு வந்தாச்சு, போயாச்சுப்பா. இதுக்கு பேர் என்னது? பாரம்பரியம். அல்லேலூயா. அப்படிதான் இந்த கர்த்தருடைய ஜெபத்தையும் பரமண்டல ஜெபத்தையும் பாரம்பரியமாய் மாற்றிட்டாங்க. எப்படின்னா, பரலோகத்திற்கு ஆமென் அப்படி. இது என்னது? பாரம்பரியம். இப்படி சொன்னா. ஆனால் இயேசு அதற்காக இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கல. இயேசு இதை ஒரு மாதிரி ஜெபம்னு சொல்கிறார். இட்ஸ் அ மாடல். இந்த மாதிரி ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சிஸ்டத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. இவ்விதமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜெபத்தில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஜெபத்தில் துதி இருக்கணும், துதியில் ஜெபம் ஆரம்பிக்கணும். எப்படி? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுக்கு பேர் என்னது? துதி. ஒரு ஜெபத்தில் என்னென்ன அடங்கியிருக்கணும் பாருங்கள். சும்மா டைரெக்டாக போய் ஆண்டவரே எங்களுக்கு இதை தாங்க அப்படி கிடையாது. பிரைஸ் காட். நம்ம வச்ச ஆள் கிடையாது, ஆண்டவர். அநேகருக்கு நினைப்பு என்னென்னா, ஆண்டவர் நம்ம வச்ச ஆள் மாதிரி, நம்ம அப்பாயின்மெண்ட் வச்சுருக்க மாதிரி. போன உடனே ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இப்படி. இன்னும் ஆண்டவரை ஃபஸ்ட்டு வசனமே சொல்லுது பாருங்கள், துதியோடு அவர் பிரகாரங்களில் பிரவேசிக்கணுமா. என்டர் இன்டு ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். அல்லேலூயா. அவர்கிட்ட நெருங்கும் போதே நன்றி சொல்லிட்டே நெருங்கணுமா, துதிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபத்தில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. பிரைஸ் காட். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. துதியின் அடையாளம். பிரைஸ் காட். இரண்டாவது, ஒரு ஜெபத்தில் மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்புகிற ஒரு இருதயம் ஒரு ஜெபத்திலே இருக்க வேண்டும். எப்படி? அல்லேலூயா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. பாருங்கள், கடனாளி. இது ஒரு பழைய ஏற்பாட்டின் ஜெபம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது புதிய ஏற்பாட்டின் ஜெபம் கிடையாது. பழைய ஏற்பாட்டின் ஜெபம் இயேசு சிலுவைக்கு போன பிற்பாடு தான் புதிய ஏற்பாடாக ஆரம்பிக்கிறது. இயேசு சிலுவைக்கு சென்று மரித்த பின்பு உயிரோடு எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் நியூ கவர்னன்ட் ஆக்டிவேட் ஆகுது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் பழைய உடன்படிக்கை தான் பாருங்கள். அப்போ இயேசு சொல்கிறாரு, பிரைஸ் காட், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிங்க. அப்போ இது என்னன்னா, ஜெபத்தில் என்னவா இருக்கணுமா? மன்னிப்பு இருக்கணுமா? செய்த தவறுகளை நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் ஆண்டவரே நான் தவறு செஞ்சுருக்கேன், என்னை மன்னிங்க அப்படின்ற எண்ணம் உடையவர்களாக நாம் தேவ சமூகத்தில் நிற்கணும். ஆமென். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு, காயப்படுத்துகிறவங்களெல்லாம் காயப்படுத்திட்டு, இல்லாத காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இங்கே கை தூக்கிட்டு ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே நின்ன லாஜிக்கெல்லாம் அது சரியில்லை. ஆமென். முதல்ல நான் என்ன செய்யணும்? அப்பா, யாரையாச்சும் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய மனதிலே இது நிச்சயமாக இருக்கணும். சில சமயம் தப்பாக பேசிடுவோம் பாருங்கள். நல்லவங்களை கெட்டவங்களாக்கிடுவோம், கெட்டவங்களை நல்லவங்களாக்கிருப்போம். அதுவும் யாராச்சும் கம்பெனி கிடச்சிட்டாங்கன்னு வைங்க. நமக்கு எத்தனை பேர் உண்மையிலே அனுபவிச்சிருக்கீங்க? இது உண்மை, இது மனித இயல்பு. நான் சொல்கிறேன், எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு பாருங்கள். பாருங்க, யாராவது ஒரு குறை சொல்கிறவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளும் சேர்ந்துக்குவோம் பாருங்கள். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போகும்போது தான் நம்முடைய மனசுக்குள்ளே இருந்து சத்தம் கேட்கணும், பண்ணது தப்பு. அவங்கள எப்படி நீ குறை சொல்லியிருந்துருக்கலாம்? மனசாட்சி நமக்கு பேசும். உனக்கு தெரியுமா அவங்க உண்மையிலே தப்பு பண்ணாங்கன்னு தெரியுமா? நீ பார்த்தியா? இதெல்லாம் கேட்கும் பாருங்கள். உள்ள நல்ல மனசாட்சிக்குள்ளே இந்த சத்தம்லாம் வரும். அல்லேலூயா. நல்லவங்களை கெட்டவங்களா நியாயம் தீர்ப்போம், கெட்டவங்களை நல்லவங்களாக்கி இருந்திருப்போம்.
நமக்கு சாதகமான சூழ்நிலையை ரொம்ப மெச்சி பேசி இருந்திருப்போம். நமக்கு பாதகமாக இருந்ததெல்லாம் அதெல்லாம் தவறு என்று நாம் சொல்லி இருந்திருப்போம். ஆமென். ஸோ இப்படிப்பட்ட மனநிலை எப்போ வந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்தாலும் ஏதோ ஒரு தப்போடு தான் நம்ம நிச்சயமாக வந்திருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு குறைவு என்கிட்ட இருக்கத்தான் முடியுது. என் பார்வைக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் என்னை பார்க்கும்போது அவர் பார்ப்பாரா இல்லையா? நான் செஞ்சதெல்லாம் அப்படியே வெட்டா வலிச்சமாக அவருக்கு தெரியும். அவருக்கு எதையுமே நான் மறைக்கவே முடியாது. நான் மறைச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு நல்ல மாதிரி ஜெபம் பண்ணேன்னா, நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன், அவங்க மெச்சிக்கிறதுக்கே தவிர தேவன் என்னை மெச்சிக்க மாட்டார். அப்போ ஒரு ஜெபத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னென்னா, மனஸ்தாபப்படணும். பேதுரு ஆண்டவர் என்ன செஞ்சார்? மறுதளிச்சார். ஆனால் மனஸ்தாபப்பட்டு அழுகிறாரு. ஆண்டவரே குற்றமில்லாத பிரைஸ் காட், இவரை என்ன செஞ்சிட்டேன், நான் ஒரு மறுதளிச்சேனே, ஆண்டவரை நான் மறுதளிச்சேனே அப்படின்னு அழுக. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் இந்த மனஸ்தாபப்படுகிற இருதயம் வேண்டும். ஒரு தவறை செய்யும்போது உடனே இருதயம் என்னாச்சுன்னு குத்தப்படணும். நான் தப்பு பண்ணிட்டேனே, அல்லேலூயா, கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்க. அப்போ ஒவ்வொரு ஜெபத்துலேயும் நம்ம வரும்போது ஃபஸ்ட்டு துதியில் ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஏதாவது தப்பாக செஞ்சுருந்தா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்ட்டு தான் உள்ளே போகணும். அல்லேலூயா, இருக்கீங்களா? புரியுதா என்ன? மூன்றாவது கேட்கணும் ஜெபத்தில். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என்ன சொல்கிறாரு? கேளுன்றாரு. உனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை கேட்டு வாங்க அப்படின்றாரு. அப்போ ஜெபத்திலே நாம் கேட்க வேண்டும். நான்காவது, அதை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ண போகிறேன். ஆண்டவர் என்னுடைய மனதிலே வைத்ததே இந்த நான்காவது என்ன சொல்கிறாரு? விட்டு கொடுக்கணும். ஜெபம் முடியும் போது எப்படி இருக்கணும்? அந்த ஜெபம் விட்டு கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். அல்லேலூயா. அநேகருடைய ஜெபம் பாருங்கள், ஃபுல்லாக A4 ஷீட்டில் எழுதிடுவோம். ஆண்டவரே எனக்கு கார் வேணும், ஆண்டவரே வீடு வேணும், ஆண்டவரே பிரைஸ் காட் கடன் பிரச்சனை மாறணும், ஆண்டவரே இது என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆன, ஆண்டவரே பிள்ளைய படிக்க வைக்கணும், ஆண்டவரே ஃபாரினுக்கு போகணும், ஆண்டவரே அதை பண்ணணும் இது பண்ணணும்னு ஒரு A4 ஷீட்டில் ஃபுல்லாக எழுதிட்டு, ஒரு இடம் கூட இல்லாமல் எழுதிட்டு, கடைசியாக சின்னதாக ஒரு இடம் விட்டு ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். ஏன் கொடுப்போம் தெரியுமா? ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு கையெழுத்தை போடுங்க. என் மனசில் இருக்க விருப்பத்தெல்லாம் எழுதிட்டு கடைசியாக ஆண்டவர்கிட்ட இந்த பேப்பரை கொடுத்து, ஆண்டவரை ப்ளீஸ் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சாங்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு. இப்படி தான் அநேகருடைய ஜெபம் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம் இப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குதுன்னா, ஒரு டோட்டல் A4 ஷீட்டை எடுத்து கடைசியில் நான் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு அந்த எம்டி ஷீட்டை, கையெழுத்து போட்ட ஷீட்டை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் இதில் எழுதிக்கிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறது தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஜெபம். என் விருப்பங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போடுறதில்ல, உம்முடைய விருப்பத்திற்கு நான் கையெழுத்து போடுறேன் ஆண்டவரே. இதுக்கு பேர் தான் விட்டு கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அதை தான் இந்த ஜெபத்தில் சொல்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை கூட. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள். அப்படி சொல்லி ஜெபத்தை நிறுத்துன்றார். ஏன் தெரியுமா? பிரைஸ் காட். அநேகருடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது இல்லை, அவங்க ராஜ்யம். சொல்லும் போதே சொல்லுவாங்க, இது ஏன் ராஜ்யம்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? இது ஏன் ராஜ்யம், கழுத்தை காலரை தூக்கிட்டு சொல்லி ஏன் ராஜ்யம். இவங்க ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்தில் ராஜா யாரு? இவங்க தான். இப்போ நான் ஏன் ராஜ்யம்னு சொல்கிறேன். ஏன் ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு? நான் தான். அப்போ அந்த ராஜ்யத்தில் யார் ஆளுகை நடக்கும்? ஏன் ஆளுகை தான் நடக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ராஜ்யம் யாருடையதுன்னு சொல்லு, உம்முடையது. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ராஜ்யம் உம்முடையது. ராஜ்யம் உம்முடையதாக இருந்தால் நீங்கள் தான் அதுக்குள்ள ராஜா. நீங்கள் தான் ராஜாவாக இருந்தால் ஆளுகை யாருடைய ஆளுகையாக இருக்கும்? உங்கள் ஆளுகை. அப்படியே கையை தூக்கி விட்டு கொடுக்க தோணும். நீங்கள் தான் எனக்கு ராஜா. எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும், நீங்கள் ராஜாவாக எனக்கு இருங்க, உங்கள் ஆளுகை என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் ஆண்டவரே. பிரைஸ் காட். எப்படி விட்டு கொடுக்க சொல்கிறாரு பாருங்க.
அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கை சரிப்படாமல் போனதுக்கு எங்கேயோ ஒரு திசையில் போயிட்டுருக்குது. காரியம் என்ன தெரியுமா? நான் வச்சது தான் சட்டம், நான் தான் ராஜா. ஊழியத்துலேயும் கூட பாருங்க, இது ஏன் ஊழியம், நான் தான் ராஜா. பிரைஸ் காட். கிடையவே கிடையாது. உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழியத்தில் நான் ராஜா கிடையாது, அவர் தான் ராஜா. அவர் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறாரு என்னைய. அப்போ வேலை ஸ்தலங்கள்னு பாருங்க, நான் கஷ்டப்படுத்தி சம்பாரிச்சது போச்சு. அந்த வார்த்தை வந்துருச்சுனால என்ன ஆயிடுச்சு? ராஜ்யம் என்னுடையதுன்னு நம்ம சொல்லிட்டோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் ரத்த வேர்வை சிந்தி சம்பாரிச்சது, நான் கட்டின வீடு, நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிஸ்னஸ் அப்படின்னு நானுன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ராஜ்யம் என்னுடையதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆளுகை என்னுடையது, நான் தான் ராஜான்னு சொல்லாமல் நான் சொல்கிறேன். கிடையாது. இயேசுவின் ஜெபத்தில் எப்படி சொல்லி கொடுக்குறாரு? ராஜ்யம் உம்முடையது. இரண்டாவது என்ன சொல்கிறாரு? வல்லமை உம்முடையது. வல்லமைன்னா அது பவர். அல்லேலூயா. வல்லமை உம்முடையது. அல்லேலூயா. வல்லமை உள்ள ஆண்டவர். ஏன் வல்லமையில் எதையுமே நான் இது வரைக்கும் செய்யலை. பிரைஸ் காட். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்காரா, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரா, நல்ல வாகனங்களை தந்திருக்கிறாரா? சொல்லுங்கள், இது எல்லாம் நீங்கள் எனக்கு தந்தது. ஆமென். ஏங்குள்ள ஆற்றலில், ஏன் வல்லமையில் இதெல்லாம் என்ன செய்யலை? நான் சம்பாதிக்க கிடையாது. என்னுடைய சுய பலத்தில் இவைகளை நான் சம்பாதிக்க கிடையாது. இவைகள் எல்லாம் உம்முடைய வல்லமையினாலே, உங்கள் கிருபை எனக்கு தந்திருக்கிறது. வசனம் சொல்லுது. அவர் எல்லாம் 2 பேதுரு 1:3 வசனம் என்று நினைக்கிறேன். பிரைஸ் காட். அவருடைய திவ்ய வல்லமையானது இந்த ஜீவனத்திற்கும் தெய்வ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறதாம். பாருங்க, வசனம் என்னால் பேசுப்பேன். அப்போ நான் ஒன்று, இந்த ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் நான் வாழ தேவையான எல்லா வசதியையும் எது தந்துச்சான்? திவ்ய வல்லமை தந்துச்சான். தேவனுடைய வல்லமை தந்திருக்கிறது. ஆமென். ஆவிக்குரிய வரங்கள், நானே பாஷை பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், நல்லா பாடுறேன், அல்லேலூயா. இவையெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் லிஸ்ட்டில் நம்ம வச்சுக்கலாம். இவைகளை தந்ததும் எதுதான்? திவ்ய வல்லமை தான் கொடுத்துச்சான். தேவனுடைய வல்லமை தான் இவைகளை எனக்கு தந்திருக்குது. என்னுடைய ஆற்றலினாலே நானே ஏதோ ஒன்று பயிற்சி செஞ்சு இதெல்லாம் நான் செய்யவே இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி முடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, ராஜ்யம் உம்முடையது. இரண்டாவது என்னது? வல்லமை உங்களுக்குள்ளது. உங்கள் வல்லமை தான் எனக்கு கிருபையை தந்திருக்கு. உங்கள் வல்லமை தான் என்னை நிற்க வச்சிருக்கு. உங்கள் வல்லமை தான் எனக்கு தேவையான எல்லா வசதிகளை தந்திருக்கிறது. உங்கள் வல்லமை தான் எனக்கு நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறது. உங்கள் வல்லமை தான் என்னுடைய சகலத்தையும் எனக்கு செய்து முடித்திருக்கிறது. அல்லேலூயா. ராஜ்யம் உம்முடையது. இரண்டாவது என்னது? வல்லமை உம்முடையது. கடைசி, மகிமை உம்முடையது. அல்லேலூயா. மகிமை யாருடையதாக இருக்கணுமா? அப்போ ஜெபம் எப்படி முடியணும் பாருங்க. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அடிச்சுட்டு போயிடுறதில்லை, ஏசுநாத் பிதாவென்ட்டு ஓடுறதில்லை. ஒரு ஜெபம் அர்ப்பணிப்பில் முடிக்கப்பட வேண்டும். ஒரு ஜெபமானது எப்படியா? அர்ப்பணிப்பில் முடிக்கப்படணும். எப்படின்னா, மகிமை உம்முடையது. பிரைஸ் காட். இந்த ஜெபத்தை பண்ணினேன், இந்த ஜெபம் பண்ண நாம் பெரிய ஆள் இல்லை, நாம் பண்ண ஜெபமும் பெருசு இல்லை. இந்த ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் தான் பெரியவர். மகிமை ஜெபத்தை கேட்குறவருக்கு தான். ஜெபிச்ச எனக்கு கிடையவே கிடையாது. சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். பல குடும்பங்கள், பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் நம்ம ஜெபம் பண்ணோம். நல்லது, சந்தோஷம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேண்டும். அல்லேலூயா. யார் யாருக்கோ ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. இது ஜெபிச்சு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நன்மை நடந்துருச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படலாம். நம்ம அதை பார்த்து நம்ம பெருமைப்படக்கூடாது. நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு மகிமையை நம்ம எடுத்துக்க
கூடாது. நாங்கள் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஜெபிக்கிறதுக்கான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம வாயில் என்ன சொல்லிகிட்டே இருக்கணும்? உங்களுக்கு தான் ஆண்டவரே மகிமை. ஆண்டவர் ஒரு சாதனையை செய்ய வச்சிட்டாரா, ஆண்டவருக்கே மகிமை. கையை உயர்த்தி சொல்லுங்க முடிஞ்சா, கர்த்தாவே உமக்கு தான் எல்லா மகிமையையும் செலுத்துகிறோம். அப்போ ஒரு ஜெபம் எப்படி முடிவடைய வேண்டுமா? அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அர்ப்பணிப்பிலே அந்த ஜெபம் முடிக்கப்பட வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இன் மீ ரியாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் யூ ரியாலிட்டிஸ் அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவன், கிறிஸ்துவுக்குள் நான் வேற, கிறிஸ்து இல்லாதவனாய் நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவற்றவனாய் ஒருத்தன் இருக்கும்போது, இயேசு இல்லாமல் ஒருத்தன் இருக்கும்போது அவனை குறித்து வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தில், ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். கவனிக்கிறீங்களா என்னைய? ஒருவன் தான் ஒன்றுமில்லாதவனாய் இருந்தும், என்னவா, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே என்ன செய்கிறானா? வஞ்சிக்கிறானா. அவனையே அவன் என்ன செஞ்சுக்கிறான்? ஏமாத்திக்கிறான். அவனுக்கே தெரியும் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு. ஆனால் யாரோ ஒருத்தன் மாதிரி அவன் என்ன செஞ்சுக்கிறான்? நான் அதை தெரியும் இது தெரியும் அப்படின்ற மாதிரி வெளியெல்லாம் காட்டிக்கிறான். பாருங்க, தேவன்ட்டே அப்படி சில நேரம் நம்ம காட்டுவோம். தேவன்ட்டே பயங்கரமாக காட்டுவோம், அவர்கிட்டயே நடிப்போம். பாருங்கள், நம்ம நடிகர்களில் சிறந்தவர்கள். நம்ம மனுஷன்ட்ட நடிக்கிறது ஏதோ நடிச்சுட்டு போகிறோன்னு வைங்க. கடவுள்கிட்டே நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொள்ளுது. நம்ம யாரோ ஒன்று நாமளே என்ன செய்கிறது? எண்ணிக்கொள்ளுவது. அல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லை, அதான் உண்மை. இயேசு எனக்குள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு எனக்குள் இல்லை என்றால் நான் ஒன்றும் கிடையாது. நத்திங், மண்ணு. நான் பிதாவாகிய தேவனே என்ன சொல்றாரு? மண்ணென்று நினைவு கூர்ந்தார். இவன் மண்ணு தானன்றார் அவர். அல்லேலூயா. இது பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் யார்? நம்ம மண். இவன் வெறும் மண். இவனை வச்சு ஒன்றுமே இல்லை. அதனால தான் பாருங்க, இயேசுவை அனுப்பி கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்தாரு. இந்த மண்ணை எப்படியாச்சும் நம்ம யூஸ் பண்ணுன்றதுக்காக அவரவே அவர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. வேறு ஒரு வசனம் சொல்லுது, இந்த மண் பாண்டத்திற்குள்ளே மகிமையானவர் வந்திருக்கிறாராம். நம்ம யாரு தான்? மண் பாண்டம்தான். உள்ளுக்குள்ள மகிமை இல்லைன்னா இந்த பாண்டம், மண் பாண்டம் வேஸ்ட்டு. இயேசு இல்லைன்னா நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வேஸ்ட்டு. பிரைஸ் காட். இன் யுவர் செல்ஃப் யூ ஆர் நத்திங். இன் யுவர் செல்ஃப் யூ ஆர் நத்திங். எல்லாரும் சொல்லுங்கள், இன் யுவர் செல்ஃப் யூ ஆர் நத்திங். உனக்குள் நீ ஒன்றுமில்லாதவன் தான், இயேசு இல்லை என்றால். இரண்டாவது பாருங்க, இன் யுவர் செல்ஃப் யூ நோ நத்திங். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம் சொல்கிறது, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. பாருங்க, ஒருத்தன் எனக்கு இது தெரியும்னு நினச்சிருந்தானா, பைபிள் சொல்லுது, எனக்கு இதெல்லாம் தெரியுமே, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொன்னான்னா உண்மையிலே அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னு தான் அர்த்தமா. எனக்கு அது தெரியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்குள்ளே யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. கிறிஸ்து இல்லாமல் எனக்கு ஒன்றுமே, அவர் தானே ஞானம். இயேசு தான் எனக்கு ஞானமாக இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று வசனம் சொல்லுகிறது. ஞானம் அவர் தான். அவர் இருக்க போய் தான் எனக்கு ஏதோ தெரியுது. அதுக்கு மகிமை யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு தான். நமக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கா, நம்ம மகிமை யார் கொடுக்கணும்? ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஞானம் தந்தீங்க நன்றி, பாடுறதுக்கு எனக்கு கிருபை தந்தீங்க நன்றி, பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தந்தீங்க உமக்கு நன்றி. நான் ரொம்ப பிரசங்க கலையெல்லாம் படிச்சுட்டு வந்ததுனால பிரசங்கம் பண்ணுறது இல்லை, உங்கள் கிருபை எனக்கு தந்திருக்கிறபடினால் நான் பிரசங்கம் பண்ணுறேன். மகிமை உங்களுக்கு தான். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸோ முதலாவது என்ன பார்த்தோம்? எனக்குள் நான் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன் கிறிஸ்து இல்லாமல். எனக்குள் நான் ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறேன். இயேசு இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே
தெரியாது. அல்லேலூயா. ஸோ அநேக நேரங்களில் இதை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். சில நேரங்களில் இயேசுவை விட்டுருவோம். இயேசு இல்லைன்னா நான் யார்? ஒன்றுமே கிடையாது. இயேசு எனக்குள் இருக்கிறபடியினால்தான் ஏதோ ஒன்றை என்னை வைத்து செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய எண்ணத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியையும் தினசரி நாடணும். தேவ பிரசன்னத்தில் நம்மளை நிறுத்தணும். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு அவருடைய பலத்தை டெய்லி கேட்டு நிரப்பிட்டு தான் வேலையவே ஆரம்பிக்கணும். இந்த உபவாச ஜெபத்தில் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் காலையில் தேவ பலன் நம்மை நிரப்பும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை நிரப்புங்க. உங்கள் பலனில் நான் ஓடணும், என் பலத்தில் ஓடக்கூடாது, என் சுய புத்தியில் நான் எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் என்னை நடத்துங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் எப்படி பேசணும்னு சொல்லுங்கள், அடுத்தவங்கள்ட்ட எப்படி நான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் நமக்கு என்ன செய்வார்? கற்றுக் கொடுப்பார். நம்மை தாழ்த்தும் போது யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசிகளில் மிகவும் பெரியவன் என்று இயேசுவே சொன்னவன். இயேசுவே சாட்சி கொடுக்குறார். யோவான் ஸ்நானன் பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன். ஆமென். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இயேசு வருகிறதை பார்த்து சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சிறுகிறேனோ, இது ரகசியத்தை சொல்லித்தரேன் பாருங்கள். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுகுகிறேனோ அந்த அளவுக்கு என்னில் தேவன் பெருகி இருப்பார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியாததற்கு காரணம் என்னென்னா, 99% அவங்க தான் இருப்பாங்க, 1% ஆண்டவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நான் கிறிஸ்தவன் பெயர் சொல்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் வச்சுருப்பாங்க, இயேசுன்ற பெயரை வச்சுருப்பாங்க. அப்படி கிடையாது. பிரைஸ் காட். முற்றிலுமாய் தேவன் என்னில் பெருகிருக்கணும். ஆண்டவர் எனக்குள்ளே 90% இருப்பார்னா நான் 10% தான் அங்கே இருப்பேன். நான் எவ்வளவு சிறுகுகிறேனோ அந்த அளவுக்கு என்னில் தேவனும் தேவனை குறித்த எண்ணங்களும் பெருகுகிறது. தேவனை குறித்த எண்ணங்களும் தேவனும் எவ்வளவு எனக்குள்ளே பெருகுகிறாரோ என் மூலமாக யார் வேலை செய்வா? என் ஆண்டவர் தான் வேலை செய்வார். ஃபுல்லாக நானே என்னைய தலையில் நினச்சி வச்சுருந்தேன். நான் பெரிய ஆள், எனக்கு இது தெரியும், நான் இதை சாதிச்சிருவேன், நான்லாம் பேசினேன்னா என்ன ஆகும் தெரியும். சிலவங்க பாருங்கள், அவங்களுடைய வார்த்தையில் வாய்ஜாலத்தில் அவங்கள அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பாங்க. நான்லாம் போய் நல்லா கேட்டு விட்டு வந்துடுவேல அப்படின்னு. இவங்களுடைய நினப்பு என்னென்னா, இவங்க வாயில் ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். நோ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணமே இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் பார்ப்போம். நீர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பலனும் கிடையாது. கர்த்தர் இல்லாதபடி ஒன்றையும் செய்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? பலனே கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறபடினால்தான் நம்ம இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ நம்மை தாழ்த்துவது ரொம்ப அதிகமாக முக்கியம். அவர் பெருகணும். எல்லோரும் சொல்லுங்கள், நான் சிறுகவும் என் ஆண்டவர் என்னில் பெருகவும் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் காட். சொல்லுங்கள், நான் சிறுகவும் இயேசு என்னில் பெருகவும் நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், இந்த உலகம் பாதி எடுத்துரும். பாருங்கள், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு மட்டும் வச்சுக்கோம். அது இந்த உலகம் கற்றுக் கொடுத்தது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு வாங்க, தன்னம்பிக்கை. எல்லாம் என்னாலே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை. சொல்லுங்கள் பாப்போம், எல்லாம் என்னால் செய்ய முடியும், எல்லாம் என்னால் செய்ய முடியுன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். வேதம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பேசுறது கிடையாது. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் செய்ய முடியும். எப்போ செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்கு என்னை நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும்போது எனக்குள்ள இருந்து அவர் எல்லாவற்றையும் செய்கிறதற்கான பலனை கொடுப்பார். கிறிஸ்துவன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னே ஒரு மனநிலையிலேயே நான் இல்லைன்னா நான் என் பலத்தில் தான் காரியங்களை செய்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இந்த காலை வேளையில் இன்றைக்கு ஆண்டவர் இந்த உபவாச நாளிலே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறது என்னென்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம் என்னென்னா, எப்பவுமே நம்முடைய மனதிலே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும்
உம்முடையவைகளே ஆண்டவரே. உங்களால் தான் வாழ்கிறேன், உங்களால் தான் பிழைக்கிறேன், உங்களால் தான் சிரிக்கிறேன், உங்களால் தான் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, உங்களால் தான் ஜீவனோடு நான் நிற்கிறேன், எல்லா மகிமையும் உமக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையிலே நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். நாம் எழுந்திருப்போம், நாம் அப்படியே நாம் ஜெபித்து இந்த உபவாச ஜெபத்தை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் தந்தீர், நன்றி. விசேஷமாக நாங்கள் இன்றைக்கு பார்த்த வார்த்தைகளின்படியே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதில் எந்த ஆண்டவரே மகிமையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை முற்றிலுமாய் இப்படி திருக்கரத்தில் தருகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட்.